أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما நம்முடைய இது 8வது கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ்ல நாம பார்த்தோம் அல் மஸ்ஜித், பள்ளிவாயல், ஷிர் கவிதைகளில் உண்டு. அப்போ ஃபஸ்ட்டு 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் வர ஃபஸ்ட்டு கவிதை அல் மஸ்ஜித். அப்போ அதுக்கு அடுத்து வர்றது அஸ்ஸலா. அதை நம்ம இன்றைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கும் ஒரு சில சொற்கள் தந்திக்கிறாங்க, அந்த சொற்களை பார்ப்போம். அதை பார்த்துட்டு கவிதையை பார்ப்போம். அது எல்லாம் முதலாவது சொல் அல் ஃபருல் என்று தந்திக்கிறாங்க. அல் ஃபருல் என்றா கட்டாய கடமைக்கு சொல்றேன். அல் ஃபருல், ஃபருலுங்கிறது கட்டாய கடமை, கட்டாயம் செய்யணும். ஃபருல் தொழுகை இல்லைங்கிறது வருதுவா, அதனால ஃபருல். ஜக்கா யுசக்கி, ஜக்காண்டா தூய்மைப்படுத்தினான் என்ற அர்த்தத்தையும் கொடுக்காங்க. யுசக்கி, ஜக்கா யுசக்கி தூய்மைப்படுத்தினான் அல்லது சுத்தப்படுத்தினான். தஹர, தஹரேண்டா சுத்தப்படுத்தினான் அல்லது தூய்மைப்படுத்தினான். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஜக்காவும் தஹரேங்கிறதும் ரெண்டு ஒத்த அர்த்த சொற்கள் மாதிரி, ஒரே அர்த்தம். தஹர யுதஹீரு, தத்ஹீர் என்று வரும். அடுத்தது நஷ்யத்தை. நஷ்யத்தை என்றால் உற்சாகம் ஊட்டினான், சுறுசுறுப்பாக்கினான், உத்வேகத்தை கொடுத்தான்ங்கிற அர்த்தம் கொடுக்கலாம். நஷ்யத்தை யுனஷித்து தன்ஷீத் என்று வரும். தன்ஷீத் என்றால் ரீஃப்ரெஷ்மெண்ட் சொல்றேன். அடுத்தது ரூஹுன், ரூஹுன்டா ஆன்மா, ரூஹுன். அடுத்தது நஹா, நஹா ஆண்டா தடுத்தான், என்ஹா ஆண்டா தடுக்கின்றது, அதோட முதாரி. இந்தஹா, இந்தஹா ஆண்டா முடிந்ததுக்கு சொல்றேன். இந்தஹா, இந்தஹால் கேசஸ் என்றா கதை முடிந்தது, கதையில் முடிந்தது அப்படி வரும். அடுத்தது ஃபஹ்ஷுன் அல்லது ஃபுஹ்ஷுன். ஃபுஹ்ஷுன் என்றா பாவத்துக்கு செல்றேன். சூ உன், சூ உன் என்றாலும் மோசமானது, பாவமான காரியம். இரண்டும் ஒரே அர்த்தத்துல யூஸ் பண்றது. ஃபஹ்ஷுனுங்கிறதும் சூனுங்கிறதும் பாவம் தான், ஒத்த அர்த்த சொற்கள் மாதிரி. அடுத்தது ஹில்முன், ஹில்முன் என்ற சகிப்புத்தன்மைக்கு சொல்றாங்க. அடுத்தது உச்சகட்ட பொறுமைக்கும் ஹில்முன் சொல்றேன். அப்ப அடுத்ததை பார்ப்போம். ரகா, ரகா யர்கி, ரகா யர்கி என்றா இந்த உயர்வானது, உயர்வடைந்தது என்ற அர்த்தம் கொடுக்காங்க. ரஃப என்றா உயர்த்தினான். அப்ப அதிலிருந்து வந்ததுதான் ரஃப, ரக்கா, ரக்கிய எல்லாம் ஒரே அர்த்தம் மாதிரி, உயர்வானது, உயர்வடைந்தது என்ற கருத்து கொடுக்குறாங்க. அடுத்தது ஹுஷூன், ஹுஷூன்டா ஹஷியிலேருந்து வந்தது. ஹஷியேண்டா அந்த உள்ளச்சத்தோட செய்தான், உள்ளச்சத்தோட தொழுதான். ஹஷியேண்டா இறையச்சம், உள்ளச்சத்தோட ஈக்கிறது சொல்றேன், அதுல இருந்து வந்ததுதான். ஹுஷுவண்டா இறையச்சம், இறையச்சத்தோட ஈக்கிறது. பாரக, பாரகேண்டா அருள் புரிந்தான். அடுத்தது லா, லா ஏண்டா பிரகாசித்தது, வெளிச்சமானது, அந்த இதுக்கு சொல்றேன். லியாவுன் என்றா ஒலிக்கு சொல்றேன். லியாவுன், லா மஸ்தர் லியாவுன். அடுத்தது ஷாரக்க, ஷாரக்கேண்டா பங்கு பெற்றான், பங்கு, பங்கு கொண்டான், கலந்தான், கலந்து கொண்டான், அந்த அர்த்தத்துல வரும் ஷாரக்க. அடுத்தது ஷாஹத, ஷாஹத பார்த்தான். இந்த கண்ணுக்கு முன்னா நேரா பாக்குறதுக்கு ஷாஹதைன்னு சொல்றேன். கண்ணுக்கு நேரா பாக்குறது, நேருக்கு நேரா பாக்குறது சொல்றேன். முஷாஹதத்துன்டா டிவிக்கு சொல்லுவாங்க, முஷாஹதத்துன் தில்ஃபாஸ். அடுத்தது ஷாஹத ரஆவும் கண்டான், அந்த இதுக்கு சொல்றேன். ரஆ என்றாலும் பார்த்தான், நல்லறையும் பார்த்தான். நல்லறை, நல்லறை இருக்கி, ரஆ இருக்கி, ஷாஹத இருக்கி, கண்டானுங்கிறதுக்கு. இப்ப கவிதைக்குள்ள போவோம் நம்ம. அஸ்ஸலாத் தொழுகை, சலவாத்துன் ஹம்சுன் ஃபில் யௌமி ஒரு நாளில் 5 நேர தொழுகைகள் இருக்கின்றது. சலவாத்துன், சலாத்திர பன்மை சலவாத்துன் தொழுகைகள், ஹம்சுன் 5, ஃபில் யௌமி ஒரு நாளில் 5 நேர தொழுகைகள் இருக்கின்றது. ஃபர்லுன் அது கட்டாய கடமையாகும், கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டியது. அப்ப ஃபர்லுன்டா கட்டாய கடமை. சொல்லூஹா, சொல்லாண்டா தொழுதான். சொல்லா அதோடைய ஏவல் வந்துட்டு சொல்லி என்றா தொழு. அது சல்லிட பன்ம வடிவம் தான், நீங்கள் தொழுங்கள் என்று சொல்றதுதான் சல்லு. அப்ப சல்லூஹா, இந்த ஹா போய் குறிக்கிறது தொழுகைக்கு. சல்லூஹா, சல்லு சலா, தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். யா கௌமி எனது சமூகமே, இந்த யா வந்துட்டு யா உல் முத்த கல்லிமன் சொல்லுவாங்க.
எனது சமூகமே என்று வருது. இந்த யா வந்துட்டு யா உன் நிதான்னு சொல்ற. யா உன் நிதாண்ட அழைக்கிறடா விழிப்போ நதாண்ட அழைத்தான் நிதா இந்த அழைப்பு. இப்ப இத உண்ட ஒரு விஷயத்தை அழைக்கிறையா. இப்ப உதாரணத்துக்கு யா அப்துல்லான்னு சொல்லுவாங்க, யா முஹம்மது என்று சொல்லுவாங்க. அந்த யா தான் இது. யா முஹம்மது வேண்டா முஹம்மதே என்று சொல்ற யா தான் இது. அப்ப கௌமி இது எனது சமூகம். இந்த யாழ் முத்தக்கல்லின் இஸ்மி எனது பெயர் அந்த அப்படி வரையாதான் இது. அப்ப எனது சமூகமே அதனை தொழுது கொள்ளுங்கள். அப்ப ஒரு நாளில் 5 நேர தொழுகைகள் இருக்கின்றது. அதனை அது கட்டாய கடமையாகும். எனது சமூகமே அதனை தொழுது கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்துல கவிஞர் சொல்றாரு. ரெண்டாவதுக்கு போறோம் பாருங்க. துசக்கின் நப்ச துசக்கின் நப்ச அது உள்ளத்தை, நப்சங்கிறது உள்ளம். அப்ப உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றது. அந்த தொழுகையானது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றது. மேலும் அதனை தூய்மைப்படுத்துகிறது. அந்த தூய்மைப்படுத்துகிறதும் சுத்தப்படுத்துகிறதும் ஒரே அர்த்தம்தான். இடத்துல தொழுகையை செல்லுது. தொழுகையானது உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது, மேலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. இந்த ஹா போய் குறிக்கிறது இந்த நப்சுக்கு. மேலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது என்ற அர்த்தம் எடுக்கணும் இடத்துல துத்தஹீருக்காக்கு. சரிதானே? அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. டவுட்ஸ் இல்ல இருந்தா கேளுங்க. துனஷிது ரூஹன் லில் ஜிஸ்மி. துனஷிது நஷ்டத்தை உற்சாகமூட்டினான், சுறுசுறுப்பாக்கினான். அப்ப அந்த அர்த்தத்துல கொடுக்கலாம். துனஷிது ரூஹன், ரூஹன்ங்கிறது அவர்த்துல ஆன்மா. லில் ஜிசும், ஜிசும்ண்டா உடம்புக்கு சொல்றேன், உடம்பு உடல் இல்லைக்கு ஜிசும் சொல்றேன். அப்ப துனஷிது ரூஹன் லில் ஜிஸ்மி உடம்பில் இருக்கும் ஆன்மாவிற்கு புத்துயிர்ப்பை வழங்குகிறது அல்லது உற்சாகம் ஊட்டுகிறது என்ற கருத்தை எடுக்கலாம். தொழுகையானது உடம்பில் இருக்கும் ஆன்மாவிற்கு சுறுசுறுப்பை வழங்குகிறது என்ற கருத்தை எடுங்க. அடுத்ததுக்கு போவோம். தன்ஹா என்ற நகாண்ட தடுத்தான், தன்ஹாண்ட தடுக்கின்றது. அன் ஃபுஹ்ஷின் அவு சூ இன். ஃபுஹ்ஷுனங்கிறதும் பாவம், சூனங்கிறதும் பாவம், கெட்ட செயலுக்கு சொல்லுவாங்க. அப்ப தொழுகையானது கெட்ட செயல்களில் இருந்தும் பாவமான காரியங்களில் இருந்தும் தடுக்கின்றது என்ற கருத்தை எடுக்கலாம். தொழுகையானது கெட்ட செயல்களில் இருந்தும் பாவமான காரியங்களில் இருந்தும் தடுக்கின்றது என்ற கருத்தை எடுங்க. அடுத்தது கமாலுல் முஸ்லிமி பில் ஹெல்மி. கமால் என்ற பூரணத்துவம், கமால். அல் முஸ்லிம்ங்கிறது முஸ்லிம் தான். முஸ்லிமின் பூரணத்துவம் பில் ஹில்மி. ஹெல்முனண்ட சகிப்புத்தன்மை. ஹில்மி பில் ஹில்மி என்ற சகிப்புத்தன்மையில் இருக்கிறது. முஸ்லிமின் பூரணத்துவம் சகிப்புத்தன்மையில் இருக்கிறது. அப்படி இல்லாட்டி சகிப்புத்தன்மையை கொண்டுதான் ஒரு முஸ்லிம் பூரணத்துவம் அடைகிறான் என்ற கருத்தை எடுங்கலாம். சகிப்புத்தன்மையை கொண்டுதான் ஒரு முஸ்லிம் பூரணத்துவம் அடைகிறான். இந்த ரெண்டு கருத்தும் எடுக்கலாம். அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. விசலாத்தி தொழுகையை கொண்டு தற்கர் ரூஹு ஆன்மா உயர்வடைகிறது. அப்ப தொழுகையின் மூலம் ஆன்மா உயர்வடைகிறது என்ற கருத்தை எடுக்கலாம். ஓகே தானே? அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. ஃபதஸீது ஹுஷூஅன் வ ஈமானன். ஃபதஸீது எனவே ஜாதேன அதிகரித்தது. ஜாத ஜாதேன அதிகரித்தது. ஜாத ஃபதஸீது இந்த தொழுகை மூலம் அதிகரிக்கிறது. ஹுஷூன் இறையச்சம், வ ஈமானன் இறை நம்பிக்கை. தொழுகை மூலம் இறை நம்பிக்கையும் ஹுஷூன் இறையச்சமும் அதிகரிக்கிறது என்ற கருத்தை எடுக்கணும். ரப்பி ரஹ்மானின் பாரகஹா. பாரக சலா இந்த ஹா போய் குறிக்கிறது சலாக்கு. அப்ப ரப்பி ரஹ்மானின் அருளாளன் ரப்பு, பாரக சலா தொழுகையிலே அருள் புரிந்து உள்ளான், தொழுகையிலே அருள் புரிந்திருக்கிறான் என்ற கருத்தை எடுக்கலாம். பாரக சலா. வல் ஹுஸ்னு லியாஉன் ஷாரகஹா. வல் ஹுஸ்னுங்கிறது இடத்துல ஜமால். ஜமால் என்றா அழகு, ஹுஸ்ன் என்றா அழகு. ரெண்டும் அழகுக்கு யூஸ் பண்றதுதான். ஜமால் என்றாலும் அழகு, ஹுஸ்ன் என்றாலும் அழகு. அழகு என்பது ஒரு ஒளியாகும். லியாவுன் ஒளி. அப்ப அழகு என்பது ஒரு ஒளியாகும். ஷாரக சலா இந்த ஹா போய் குறிக்கிறது சலாக்கு. ஷாரக்கேனா கலந்திருக்கிறது, அது தொழுகையிலே கலந்திருக்கிறது என்ற கருத்தை எடுங்க.
அப்ப அழகு என்பது ஒரு ஒளியாகும், அது தொழுகையிலே கலந்திருக்கிறது என்ற கருத்தெடுங்க. அடுத்ததுக்கு போறேன். நூறுன் ஃபில் வஜிஹி, நூறுனண்டா ஒளி, வெளிச்சம், ஒளி என்று சொல்லுவாங்க. ஃபில் வஜிஹி என்ற முகத்தில், முகத்தில் ஒரு ஒளி இருக்கின்றது. நுஷாஹிதுஹு என்ற நாங்கள் அதனை காண்கின்றோம். ஷாஹதே என்ற பார்த்தான், ஷாஹத இஷாஹிது நுஷாஹிது, நு கொண்டு வந்த நாங்கள், நாங்கள் அதனை காண்கின்றோம். முகத்தில் ஒரு பிரகாசம் அல்லது ஒளி இருக்கிறது, அதனை நாங்கள் காண்கின்றோம். யாருடைய முகத்தில்? தொழுகையாளியின் முகத்தில். தொழுகையாளியுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் ஒன்றிருக்குன்னு சொல்லுவாங்க. தொழுவிட்டு வாராக்கள், தொடர்ச்சியா தொழுவிட்டு வாராக்களோட முகத்தில் ஒரு ஒளி இருக்கும், பிரகாசம் இருக்கும். அப்ப அந்த இடத்த இது மீன் பண்ணுது, இதைத்தான் சொல்றாங்க. அப்ப நீங்க இடத்துல தொழுகையாளியின் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கிறது, அதனை நாங்கள் காண்கின்றோம் என்று எடுக்கலாம். ஹிய ரூஹுல் முஃமின், ரூஹுல் முஃமின் சொல்றது உயிர் நாடி. ரூஹுல் முஃமின் என்றா உயிர் நாடிக்கு செல்றது, உயிர் நாடியாகும். தொழுகையானது ஒரு முஃமினின் உயிர் நாடியாகும். லா அபிஹா, அதனை கொண்டு அவன் ஒளி பெறுகிறான், பிரகாசிக்கிறான். லா அபிஹா, அதனை கொண்டு அவன் பிரகாசிக்கிறான் என்ற கருத்தை எடுக்கலாம். தொழுகையானது ஒரு முஃமினின் உயிர் நாடியாகும், அதனை கொண்டு அவன் பிரகாசிக்கிறான். லா ஏண்டா. அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. அபுனைய, அபுனையேண்டா யாபுனைய, யாபுனையையும் அபுனையேங்கிறதும் உண்டு. எனது அருமை மகனே, தத்தஹர், தத்தஹரண்டா சுத்தப்படுத்திக்கொள், தஹரேன சுத்தப்படுத்தினான். யுதஹிரு தத்தஹரங்கிறது ஏவல் அறிக்கை, உன்னை நீ சுத்தப்படுத்திக்கொள். லிசலாத்தின், தொழுகைக்காக வேண்டி. எனது அருமை மகனே, தொழுகைக்காக வேண்டி உன்னை நீ சுத்தப்படுத்திக் கொள் என்ற கருத்தை எடுக்கணும். ஃபல்மா உ ஹயாத்துன், நீர் என்பது அடிப்படை தேவையாகும். ஹயாத்துன் என்றா உயிர் வாழ அடிப்படை தேவையாகும். ஹயாத்துங்கிறது, ஹயாத்துண்டா வாழ்க்கை, வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதாகும். அந்த கருத்தும் எடுக்கலாம். அப்ப நீர் என்பது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதாகும் அல்லது உயிர் வாழ அடிப்படை தேவையாகும். தஹூருன், மேலும் அது சுத்தமானதாகும். தஹூரண்டா சுத்தமானது. அது தஹூரன்னு சொல்றது தண்ணிலே சுத்தமானது, பிறதையும் சுத்தப்படுத்தக்கூடியது. நீர் அப்படித்தானே, மாவும் தஹூரண்டா தண்ணிலே சுத்தமானது, நல்ல நீர், பிறதையும் சுத்தப்படுத்தக்கூடியது. அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. வல்லாஹு யுஹிப்பு தஹாரத்தனா, நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்பு, வல்லாண்ட மேலும் அல்லாஹ் யுஹிப்பு, அஹப்பேன நேசித்தான், யுஹிப்புன நேசிக்கின்றான். தஹாரத்தனாண்ட எங்களுடைய சுத்தங்களை, எங்களுடைய சுத்தங்களை என்று எடுக்கவும் மேலும், அல்லது நாங்கள் சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற கருத்தை எடுங்க. நாங்கள் சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். சுத்தமாக இருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமாகும். அந்த ஆரோக்கியம் எப்படிப்பட்ட, அந்த சிஹத்துனண்டா ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் எப்படிப்பட்டதுண்டா தாஜுன், கிரீடம், தாஜுனண்டா கிரீடம், அதை கிரீடம் சூட்டி மகிழப்படக்கூடியதாகும் என்றா. ஆரோக்கியம் என்பது அவ்வளவு அருள் நேமத், ஆரோக்கியம். அப்ப கிரீடம் சூட்டி மகிழ்விக்க கூடியதாகும். கிரீடம் நீங்க எடுத்தா பிரச்சனை இல்லை. சுரூருன், மேலும் சந்தோஷமாகும். சுரூர் என்ற சந்தோஷம். அப்ப ஆரோக்கியம் என்பது ஒரு கிரீடமாகும், மேலும் சந்தோஷமாகும். அந்த கருத்து இதுக்கு எடுக்கலாம். அது எப்ப வரும்? சுத்தமாக இருந்தா தான் வரும். சுத்தமா, சுத்தம், இந்த ஃபங்கிறது சுத்தத்துக்கு குறிக்குது. சுத்தமா இருந்தா சுத்தமா இருத்தல் ஆரோக்கியமாகும், மேலும் அது கிரீடமாகும், மேலும் அது சுரூர் சந்தோஷமாகும் என்ற கருத்தை எடுக்கலாம். ஃபஇத்ஹப் லில் மஸ்ஜிதி வல்லாஹன், இதுஹப் என்ற நுழை, தஹப போனான், எதுஹபு போகிறான், இதுஹப் என்ற போ. அப்ப நுழை, போ என்ற அர்த்தம் எடுக்கலாம். லில் மஸ்ஜிதி, பள்ளி வாயலுக்கு. வல்லாஹன் என்ற வுது செய்த நிலையில், வல்லாஹ்னடா வுது எடுத்துக்கொண்டு, வுது செய்த நிலையில். வல்லாஹ்ங்கிறதுக்கு இன்னொரு இது அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம், முத்தவல்லியன். முத்தவல்லியன் என்றாலும் அதே அர்த்தம்தான். அவ வுது செய்த நிலையில் பள்ளி வாயலுக்குள் செல், பள்ளி வாயலுக்கு செல். மேலும் வபிசௌபிக இத்துருன் வ அபீருன், வபிசௌபிக என்ற உனது ஆடையில், சௌபுன் அசுவப் என்ற ஆடை,
ஆடைக்கு செல்ற, உடுப்புக்கு செல்ற. ஆஹ் இத்துருன், இத்துருன்னுங்கிறது இடத்துல நறுமணம், பெர்ஃப்யூமுக்கு சொல்லுவாங்க இத்துருன். அந்த பெர்ஃப்யூம். அபீருன், அபீருங்கிறது அதுல ஒரு வகை, அதுவும் நறுமணத்துல ஒரு வகைங்கிறது அபீர். அபீருங்கிறது ஒவ்வொரு ஒரு வகை இருக்குதே. உதாரணத்துக்கு ரோயல் மேரேஜ் அப்படி ஒவ்வொரு வகை சொல்லுவாங்க. அவுது ஒவ்வொரு ஒரு வகை, அதுல ஒரு வகை அபீர். அப்ப இத்துருன் அபீருன் அபீரு. அப்ப நாம இவ்விடத்துல எப்படி கருத்தடைக்கலாம்டா, இத்ருன் அபீருக்கு நறுமணத்திலே சிறந்ததொரு நறுமணத்தை பூசிக்கொண்டு உனது ஆடையில் பூசிக்கொண்டு உது செய்த நிலையில் பள்ளி வாயலுக்கு செல் என்ற கருத்தை எடுக்கலாம். நறுமணத்திலே சிறந்த நறுமணத்தை ஒரு ஆடையில் பூசிக்கொண்டு உது செய்த நிலையில் பள்ளி வாயலுக்கு செல் என்ற கருத்தை எடுக்கலாம். அடுத்தது பாருங்க, ஃபசலாத்துல் மர்இ, மருகுனங்கிறது ஆணுக்கும் சொல்றேன். அடுத்தது இதுக்கும் சொல்றேன், என்ன மனிதனுக்கும் சொல்றேன். ரஜுலுன் மருன்லாம் ஒரே அர்த்தம். ரஜுலன் சொல்றேன் மனிதன். சலாத்துல் மரி என்ற ஒரு மனிதனுடைய தொழுகை. சலாத்துல் மரி ஒரு மனிதனுடைய தொழுகை. இதான ஆள், இஃப் என்று சொல்லுவாங்க ஆள். சலஹத், சலஹத் அல்லது சலுஹத், சீர் பெற்று விட்டால். சலஹத் என்றா சீர் பெற்று விட்டால், சீரடை. சலஹ என்றா சீர்திருத்தம் செய்தான் என்ற அர்த்தம் வரும். சலஹத் என்றா இவ்விடத்துல சீர் பெற்று விட்டால். அப்ப ஒரு மனிதனுடைய தொழுகை சீர் பெற்று விட்டால் புஷ்ரா, புஷ்ராண்ட நன்மாராயம் இருக்கிறது, நன்மாராயம் உண்டு. என்னத்தை கொண்டு? பிசலாஹின், பிசலாஹின் என்றா சீர்திருத்தம். வகமாலின், வகமாலி என்றா மேலும் பூரணத்துவம். அப்ப பூரணத்துவத்தை கொண்டும் சீர்திருத்தத்தை கொண்டும் நன்மாராயம் இருக்கிறது. அது எப்ப? ஒரு மனிதனுடைய தொழுகை சீர் பெற்று விட்டால், சீரடைந்து விட்டால். அப்ப ஒரு மனிதனுடைய தொழுகை சீரடைந்து விட்டால் பூரணத்துவத்தை கொண்டும் சீர்திருத்தத்தை கொண்டும் நன்மாராயம் இருக்கிறது என்ற கருத்து மொத்தமா எடுக்கலாம். அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. ஒபிஹா, ஒபிஹாண்டா இந்த ஹா போய் குறிக்கிறது சலாத்துக்கு. வபிஹா தொழுகையை கொண்டு மீசானுல் அமால், மீசான்டா தராசுக்கு சொல்ற. இவ்விடத்துல தராசு என்ன செய்யற? நெருக்கிறானு. அப்ப நெருக்கிறங்கிற அர்த்தத்தை இவரத்துல கொடுக்கணும். மீசானுல் அமால், அமல் என்ற அமில வேலை செய்தான். அமலுன் அமால் செயல்கள் அல்லது அமல்கள். அப்ப தொழுகையை கொண்டு மீசானுல் அமால் அமல்கள் நெருக்கப்படுகின்றன, தொழுகையை கொண்டு அமல்கள் நெருக்கப்படுகின்றன. ஒபிஹா தஹ்ரீஜுல் அஜியால், ஜீலுன்ங்கிறது சந்ததிக்கு செல்ற. ஜீலுன், ஜீலுன் என்ற சந்ததி, ஐட ஜம்முன் தான் அஜியால். ஜீலுன் அஜியால், ஜீலுன் ஜம்முன் அஜியாலுக்கு சொல்ற, அஜியால். சரியா? அப்ப தஹ்ரீஜ், ஹர்ரஜேன உருவாக்கினான், ஹர்ரஜ உருவாக்கினான். அடுத்தது வெளியேற்றினான், பட்டம் பெற்று வெளியேற்றுறதுக்கும் சொல்றேன். ஹர்ரஜ யுஹர்ரிஜு தஹ்ரீஜ், தஹ்ரீஜ் என்ற உருவாக்குறது சொல்றேன். வபிஹா இந்த ஹா குறிக்கிறது சலாத்துக்கு. அப்ப மேலும் தொழுகையை கொண்டு சந்ததிகள், ஜெனரேஷன், சந்ததிகள் உருவாக்கப்படுகிறார்கள். அப்ப தொழுகையை கொண்டுதான் சந்ததிகள் உருவாக்கப்படுகிறார்கள். இதுல எப்படி வரும்? தொழுகையை கொண்டுதான் அமல்கள் நெருக்கப்படுகின்றன என்ற அர்த்தத்துல வரும். அப்ப இந்த லைன் ஓகே தானே? அடுத்ததுக்கு போறோம் பாருங்க. ஃபன் நப்சு, நப்சுங்கிற இடத்துல உள்ளம். ஃபன் நப்சு பிஹா, இந்த தொழுகையை கொண்டிருக்கிற உள்ளம். அப்ப தொழுகையை கொண்டிருக்கும் உள்ளமானது மா அஜிமலஹா என்றா எவ்வளவு அழகானது. மா அஜிமலஹா உஸ்லூபு தஜ்ஜுப்ல வருது. மா அஜிமலஹா எவ்வளவு அழகானது, மிகச்சு கூறுறது. மா அஜிமலஹா இந்த தொழுகையை கொண்டிருக்கிற உள்ளமானது அந்த எவ்வளவு அழகானது. ஹிய ரௌலத்து ரூஹின் வஜமாலி, ஹிய அது ரௌலத்து ரூஹின், ரூஹுங்கிறது இடத்துல ஆன்மா. அப்ப ஆன்மாவின் பூஞ்சோலையாகும். ரௌலத்து ஜமால் மேலும் அழகினதும் பூஞ்சோலையாகும் என்ற கருத்தை எடுக்கணும். அப்ப எப்படி வரும்? ஹிய ரௌலத்து ரூஹின் ஜமாலின்,
அப்ப ஆன்மாவினதும் அழகினதும் பூஞ்சோலையாகும். ஹிய என்கிறது தொழுகையை கொண்டிருக்கிற உள்ளம். அப்ப தொழுகையை கொண்டிருக்கிற உள்ளம் ஆன்மாவினதும் அழகினதும் பூஞ்சோலையாகும் என்ற அர்த்தம் எடுக்கலாம் இடத்துல. இப்ப நப்சு பிஹா மாஜிமலஹா என்றா தொழுகையை கொண்டிருக்கிற உள்ளமானது எவ்வளவு அழகானது என்று மிகச்சி கூறுறாரு கவிஞர். அடுத்ததுக்கு சொல்லுக்கு வாரம் பாருங்க. தஹூர், தஹூர் என்றா சுத்தமானது. மா உன் தஹூர் என்று சொல்லுவாங்க, மிகச் சுத்தமான நீர். மா உன் தஹூர் சுத்தம், அது தண்ணியிலே சுத்தமானது, பிறதையும் சுத்தப்படுத்தக்கூடியது. அஹப்ப என்றா விரும்பினான், நேசித்தான். யுஹிப்பு, அஹப்ப யுஹிப்பு. சிஹத்துன் என்றா ஆரோக்கியம், ஆரோக்கியம். சலாஹ் என்ற சீர்திருத்தம், ஆரோக்கியது செல்ற இது சீர்திருத்தம் சலாஹுக்கு வரும். ஆரோக்கியம் சிஹத்துன் என்றா. தாஜுன் என்றா கிரீடம். தாஜுண்ட ஜம்மு வந்துட்டு தீஜான், தீஜான் என்றா இட ஜம்முன். தாஜுண்ட ஜம்முன் தீஜான். தீஜானுன் என்றா கிரீடங்கள், க்ரோன்ஸ் என்று வரும் இங்கிலீஷ்ல. சுரூர் என்ற சந்தோஷம், மகிழ்ச்சி செல்றேன். வல்லா உன், வல்லா என்றா உது செய்தவன், வல்லா உண்டா. அதே மாதிரி முத்தவல்லியும் வரும். அடுத்தது இத்துருன், நறுமணம். அபீர், அபீர் என்றால் நறுமணம், அதுல ஒரு வகை, நறுமணத்துல ஒரு வகை. சலஹ், சலஹே என்றா சீர்திருத்தினான், சீர் செய்தான். சலஹ. இஸ்லாஹ் என்ற சீர்திருத்தம் என்று வரும். சலஹ இஸ்லாஹ் என்ற சீர்திருத்தம். நான் படிச்ச கொலிஜிற பேர் இஸ்லாஹியா, இஸ்லாஹியா என்று சொல்லுவாங்க. இஸ்லாஹ் என்ற சீர்திருத்தத்துக்கு சொல்றேன். இஸ்லாஹியா சீர்திருத்த கொலிஜ். இஸ் சலஹ இஸ்லிஹு என்று வரும், அல்லது இஸ்லாஹு என்று வரும். சலாஹ் என்ற சீர்திருத்தம். சலாஹ் என்றாலும் சீர்திருத்தம், இஸ்லாஹ் என்றாலும் சீர்திருத்தம். கமால் என்ற பூரணத்துவம். மீசான் என்ற தராசு. ஹர்ரஜே என்ற உருவாக்கினான், வெளியேற்றினான், பட்டம் பெற்று வெளியேற்றினான்னு சொல்ற தஹ்ரிஜன். அப்ப சலாத்துங்கிற கவிதை உங்களுக்கு கிளியர் தானே? சரி, அப்ப இதோட நம்மளோட கிளாஸை முடிச்சுக்குவோம். தெரியாதக்கள் டவுட்ஸ்கள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க. சரியான மாதிரி இப்போ டாஸ்கெல்லாம் அனுப்புகிற குறைஞ்சிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் டெய்லி நாம் நம்மளோட இதுகள் போடுறோம். டெய்லி 10 வேர்ட்ஸ் அல்லது 20 வேர்ட்ஸ் தொடர்ச்சியாக போட்டு வரோம். அதையெல்லாம் பாடமாக்குங்க. அது கீழே டாஸ்க்குகள் வரும், அதை கட்டாயம் செஞ்சு அனுப்புங்க. முதல் ஒரு 10 பேர் 15 பேர்கிட்ட செஞ்சு அனுப்பிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு ஒரு ஆக்களை நான் பார்த்து திருத்திட்டு வருவேன். குரூப்ல போட்டுட்டு உங்களை பார்த்து திருத்த சொல்றேன்ல, ஒவ்வொரு ஒரு ஆக்களை தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு திருத்திட்டு வரேன். அப்போ நீங்க கட்டாயம் அதை அனுப்புறது குறைஞ்சிட்டு, அப்போ கட்டாயம் திருப்பி எல்லாரும் செஞ்சு அனுப்புங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.